வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போனதுனால என்னையே சமைச்சிக்க சொல்லிட்டாங்க. சேமியா இருந்தால் சமைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் போய் பார்க்குறப்ப கண்ணில் பட்டது பச்சரிசி. சரி, இந்த வெண்பொங்கல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த அரிசியில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் பச்சரிசி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு செல்ஃபில் ஒரு பாசிப்பருப்பு, இப்போது ஒரு டம்ளருக்கு நம்ம பச்சரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டால் போதும். அதை ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் இந்த அரிசி கூட சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். பால், இப்போ நம்ம வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு பால் சேர்த்து வச்சோம்னா கொஞ்சம் வெண்பொங்கல் நல்லாயிருக்கும். பால் ப்ளஸ் முந்திரி அதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு அதை இடிக்கிற சின்ன உரலில் 1-2 இடித்து தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுங்க. நெய் எடுத்து வச்சுங்க, கருவேப்பிலை. அரிசி அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சிட்டு 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி நம்ம 1 டம்ளர் பச்சரிசிக்கு நம்ம ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கூடவே பால், நீங்கள் எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறட்டும். திருப்பி அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி இந்த 1-2 தட்டி போட்ட சீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி வறுத்து இந்த பொங்கலை தாளிச்சிருங்க. இந்த வெண்பொங்கல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கூட நீங்கள் பருப்பு சாம்பார்லையோ இல்லை சட்னிலையோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும்.